இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஆதியாகமம் 9:13. ஆதியாகமம் 9:13. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ இந்த வேத பகுதியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். ஆமென். இன்று இந்த வானவில்லை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வானவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். எப்படி உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருப்பது போல. ஆமென். எங்கே யோவான் 3:14-15 என்ன சொல்லுது அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை குறித்து? யோவான் 3:14-15. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். எப்படி சில காரியங்கள் வேதாகமத்திலே பழைய ஏற்பாடிலே உள்ளவைகள் எல்லாம் தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு நிழல் என்றால், புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. ஆமென். அப்படியே அந்த வானவில்லும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கும் திரைச்சீலையும் தானே அப்படிப்பட்டது தானே. நாம் அதையுமே முன்னாடி பார்த்துருக்குறோம். அதில் இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் தானே தேவனுடைய குணாதிசயத்தை எப்படி எடுத்து காண்பிக்கிறது என்றபடியாய். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 27:51 பாருங்கள். மத்தேயு 27:51. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. ஆமென். அந்த திரைச்சீலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்ததின் வழியாக தானே நமக்கும் தேவனுக்கு முன்பாக உள்ள உறவு. ஆமென். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை கண்டவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனை நாம் கிட்ட நெருங்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை எப்படி கிழிந்தது போல. ஏன்னா அந்த திரைச்சீலைக்கு முன்பாக தான் மற்றவங்கெல்லாம் நிற்க முடியும். அது உள்ளே யாருமே போக முடியாது. பிரதான ஆசாரியார் மட்டும்தான் போக முடியும். அந்த பிரதான ஆசாரியாராக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த திரைச்சீலை கிழிந்ததின் வழியாக இன்னைக்கு தேவனிடக்கிட்ட நம்ம கிட்ட நெருங்க முடியும். ஆமென். அப்போ அந்த திரைச்சீலையானது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது போல. ஆமென். ஏன்னா தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தினார். ஹல்லேலூயா. அந்த பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார் தன்னுடைய சரீரத்திலே. ஆமென். பாடுகள் வழியாக, இரத்தம் சிந்துதல் வழியாக. ஆமென். இன்னைக்கு அதே போல தானே இந்த வானவில் எப்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வானவில்லில் இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸ், ஆமென், அந்த வண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? முதலாவது காரியம் பர்பிள், சிவப்பு கலந்த நிறம். இது ஒரு ராயல்ட்டி, ஒரு ராஜா என்பதை அறிவுறுத்துகிற ஒரு கலராக இருக்கிறது. ஆமென். 1 தீமோத்தேயு 6:15-16 பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:15-16. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆமென். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும்
ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ஆமென். ராஜாஜி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆமென். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் அந்த வானவில் இருக்கிற ஒரு கலர். என்ன கலரு? அந்த பர்பிள்ங்கிற கலர், அந்த சிவப்பு கலந்த ஒரு நீல நிற கலர். ஆமென். அது ராஜாக்களுடைய வஸ்திரத்தில் இருக்கிற ஒரு கலர். ஆமென். அந்த வண்ணமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உணர்த்துவதாக இருக்கிறது. அடுத்தது ப்ளூ, நீல நிறம். இது வானத்தை குறிக்கிறது. வானத்தை என்ன குறிக்கிறது? இவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்தவர் என்றபடியாய். ஆமென். அந்த நீல நிறமானது வானத்தை குறிப்பதாக இருக்கிறது. யோவான் 6:38 படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றபடியாய் சொல்லுகிறார். அந்த வானவில்லில் இருக்கிற அந்த நீல நிறமானது வானத்தை குறிப்பதாக இருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை அது அறிவிக்கிறதாக இருக்கிறது. யோவான் 3:13 பாருங்க. யோவான் 3:13. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மீண்டுமாய் பரலோகத்துக்கு ஏறினவரும் அவராக தான் இருக்கிறார். ஆமென். மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இன்ன வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மீண்டுமாய் பரலோகத்துக்கு போனார். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை அடையாளப்படுத்தும்படிக்காய் அந்த வானவில்லிலே அது அந்த நீல நிறத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பச்சை நிறம், கிரீன். இது நியூ லைஃப். எப்படி? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் வாழுகிற ஒரு காரியம். ஆமென். அவர் புதிய ஒரு துளிராகவும் இருக்கிறாருங்கிறத எங்கே பார்ப்போம்? ஏசாயா 11:1 பாருங்க. ஏசாயா 11:1. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென். இது பச்சையான ஒரு துளிராக இருக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தானே ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படி என்றபடியாய் ரோமர் 6:4 சொல்லும். ஒருத்தர் ஞானஸ்தானத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்களது வாழ்க்கையே மாறும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 6:33 படிப்போம். யோவான் 6:33. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஆமென். ஜீவன் கொடுக்கிற அப்பம், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிற அப்பம். அது எங்கே? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பச்சை கலர் என்பது ஒரு புதிய லைஃப், நியூ லைஃப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. புதிதான ஒரு மாற்றத்துக்குள்ளாக வருகிற ஒரு காரியத்தை குறிப்பதாக இருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரே தானே ஒரு புதிய ஒரு துளிராக நம் வாழ்க்கையிலே வருகிற போது நம் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுவதாக இருக்கிறது. 4வது காரியம் எல்லோ, மஞ்சள் கலர். ஆமென். அது சூரிய வெளிச்சத்தை குறிப்பதாக இருக்கிறது. யோவான் 1:9 பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அந்த ஒளி, அந்த வெளிச்சமானது, ஆமென், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அந்த மெய்யான ஒளி இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மேலே இந்த ஒளி படுமானா அவன் முற்றிலுமாக மாறுகிறவனாக இருக்கிறான். மாறுகிறவனாக மட்டுமல்ல, அவனையும் தேவன் பிரகாசிக்க வல்லவர்.
ஹல்லேலூயா. அவன் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்காய் அவனையும் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒளியை குறிக்கிற அந்த மஞ்சள் கலரும் தானே அதில் சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னும் மல்கியாவில் 4:2 என்ன சொல்லுது? அவர் நீதியின் சூரியன் என்றபடியாய் சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவரா? நீதியின் சூரியன் என்றபடியாய். இப்போ நம்ம யோவான் 9:5 படிப்போம். யோவான் 9:5. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். ஆமென். அந்த மஞ்சள் கலர், எல்லோ கலர் எதை குறிக்குது? அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்றபடியாய். அந்த வெளிச்சம் நம்மீது படுகிற போது நாமும் பிரகாசிக்கிறவர்களாக நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அது அர்த்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. 5வது காரியம் கலர் ஆரஞ்சு. ஆமென். இது ஒரு வார்னிங் கலர். ஆமென். மனம் திரும்புதலை குறிக்கிற ஒரு கலராக இருக்கிறது. யோவான் 3:3 படிப்போம். யோவான் 3:3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு நம்ம டிராஃபிக்கிலெல்லாம் போகையில் அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரெட்டு உழுவுறதுக்கு முன்னாடி ஒரு கலர் வரும், அதுதான் ஆரஞ்சு கலர். ஹல்லேலூயா. அந்த ஆரஞ்சு எந்த கலராக இருக்கிறது? நம்மள எல்லாம் ஒரு எச்சரிக்கையின் கலர், மனம் திரும்புவதற்கான ஒரு எச்சரிக்கையின் கலராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே 7வது வசனத்தை படிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆமென். எச்சரிக்கிறார். நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறது மிக மிக அவசியமானது. பழைய வாழ்க்கையெல்லாம் முற்றிலும் மாறணும். ஆமென். அது எச்சரிக்கைங்க ஒரு கலராக இருக்கிறது. யோவான் 3:36. யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் எவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஆமென். தேவனுடைய கோபம் வரப்போகுது உன் மேலே அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையான கலராக இருக்கிறது ஆரஞ்சு. ஆமென். நீ அதுக்கு முன்னாடி மனம் மாறணும். குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். ஆமென். ஒரு எச்சரிக்கையின் கலராக இருக்கிறது. ஆனால் நம்ம பல நேரங்களில் அந்த எச்சரிப்பு காரியங்களை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? ஆமென். தேவனுடைய கோபம் நம்மேல் நிலை நிற்கும்படிக்காக ஆமென் அந்த எச்சரிப்பு காரியத்தில் நம்ம அந்த தேவனுடைய எச்சரிப்பு வருகிற போது நாம் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தது ரெட்டு, சிவப்பு கலர். ஆமென். 1 பேதுரு 1:18-19 இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:18-19 படிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்ம உணரும்படிக்காய் அந்த சிவப்பு கலர் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பொண்ணுனாலோ வெள்ளியினாலோ சில காரியங்களை எதனால் கொடுத்து வாங்க முடியுமோ அதனால தான் வாங்க முடியும். ஆமென். எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வாங்க முடியாது. ஹல்லேலூயா. சில வியாதிக்கு என்ன மாத்திரை கொடுக்கணுமோ அந்த மாத்திரை தான், மருந்து தான் கொடுக்க முடியும். எதாக இருந்தாலும் போட முடியாது, அது சரியாகாது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கும்படிக்காய் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் நம் பாவங்களை முற்றிலுமாய் கழுவ வல்லது. ஆமென். அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்டு இருக்கிறாருங்கிறதை நம்ம உணர்ந்தவங்களாக இருக்கணும். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களையும் ஆமென் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 படிப்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருக்குமாகிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மீது வைத்த அன்பினாலே. ஆமென். நம்ம தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக போய் நிறுத்துறார். ஹல்லேலூயா. எப்படி தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே வைக்கிற ஒரு அன்பினால. ஆமென். தன்னுடைய தூக்கத்தை பார்க்காம இரத்தத்தை சிந்துகிற மாதிரி நம்ம சாப்பாட்டை பார்க்காம உழைச்சி பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஆமென். நல்ல உயர்ந்த ஒரு பதவிக்கு வரணும், ஒரு கலெக்டராக வரணும். ஆமென். இதை தான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி தான் நினைக்கிறேன். அவர் இரத்தத்தை சிந்தி ஹல்லேலூயா நம்மளை ராஜாக்களாக உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாக உயர்த்தி இருக்கிறார். இதை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆமென். யாரும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. எதனால் அங்கே அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நம் மீது வைத்த அன்பினாலே. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நான் பிள்ளைங்களோட மேலே இருக்க அன்பு மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேறு எந்த காரியமும் செய்ய முடியாது. எவ்வளவு தூரம் நம்ம அன்பு வைக்கிறோமோ அந்த அன்பு மட்டும்தான் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றவர் மீது வைக்கிற அன்போட அளவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவை எங்கே பார்க்கலான்னா அவங்களுக்காக நாம் படுகிற பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தான். ஆமென். அது வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்மளை அன்பு செலுத்தினாருங்கிறத எப்படி பார்க்கலாம்? அவர் அடிக்கப்பட்ட நொறுக்கப்படுகிற போது நமக்காக ரத்தம் சிந்தினதை தான் வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். நம் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைத்தார் என்றபடியாய். எதற்காக? நம்மளையெல்லாம் உயர்த்தும்படியாய், ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளையெல்லாம் உயர்த்தும்படிக்காய். ஆமென். ஆகவே இந்த சிவப்பு கலர் அதை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்தது 7வது கலர் இண்டிகோ என்றபடியாய் ஒரு கரு நீலம். ஆமென். இது எதை குறிக்கிறது? உன்னத பாட்டு 1:5 பாருங்க. உன்னத பாட்டு 1:5. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இன்னொரு ஒருத்தர், அவர் தலை தங்கமயிராக இருக்கும், அவர் தலைகளும் சுருள் சுருள் காகத்தை போல கருமையாக இருக்கும்னு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. உன்னத பாட்டில் இல்லை. யாத்திராகமம் 19:9 படிங்க, அல்லது யாத்திராகமம் 19:9. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஆமென். கார் மேகத்திலே உன்னோடு கூட வருவேன்கிறார். ஆமென். அந்த கரு நீல நிறமும் தானே அந்த இடத்துல அந்த வானவில்லிலே 7வது கலராக கடைசி கலராக அது இருக்கிறது. ஆமென். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அவர் கார் மேகத்தின் மீது வருவேன் என்றபடியாய். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 1:11 பார்த்தீங்கன்னா அந்த கலிலேய மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கடைசியாக பரமேறுவதற்கு முன்பாக ஒரு மேகம் வந்து அவரை மீண்டுமாய் பரலோகத்துக்கு எடுத்து செல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே கலிலே அந்த மக்களை எல்லாம் பார்த்து மேலேருந்து 2 தேவ தூதர்கள் அதே நேரத்தில் இறங்குவாங்க. அவங்க வந்து அந்த கலிலேய மக்களை தட்டி கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? ஏன் மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மேகத்தின் மேலே போகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்படின்னா மீண்டுமாய் மேகத்தின் வழியாக அவர் வருவார். இதை எங்கே பார்க்குறோம்? தெசலோனிக்கேயரில் நம்ம பார்க்குறோம். அவரது வருகை மேகத்தின் மீது அவர் வருவார் என்றபடியாய். ஹல்லேலூயா. இந்த நாளில் அந்த வானவில்லானது
உடன்படிக்கையாக அங்கே கொடுக்கப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய அந்த காரியங்களை குறித்து நம்ம அந்த வானவில்லை குறித்து நம்ம பார்க்கிற போது ஒரு காரியம் என்ன, மனிதன் வானவில்லை கேட்கவில்லை, தேவனாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. மனுஷன் யாரும் எனக்கு வானவில்லை வைங்க, ஒரு உடன்படிக்கை என்னோட பண்ணுங்க என்றபடியா மனுஷன் கேட்கல. ஹல்லேலூயா. தேவனே இறங்கி வந்து செஞ்சார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே குமாரனை அவரே அனுப்பி நம்மளையெல்லாம் மீட்கும்படிக்காக செய்தார். நம்ம ஒன்றும் கேட்கல. நம்ம கேட்கலன்னா கேட்குற நிலைமையிலே நம்ம இல்லை, நம்ம பாவத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாவத்தில் இருக்கிற போது நாம் ஒரு முழுமையாக ஒரு பாவத்தில் ஒருத்தர் இருக்கிற போது மீட்கப்படணுங்கிற எண்ணமே அவனுக்கு வராது. ஹல்லேலூயா. அல்லது மீட்கப்படுங்கிற வழியும் தெரியாது இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அதை அறிந்தவராக புரிந்தவராக இந்த மக்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்றபடியாய் நாம் கேட்காத போதும் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்தில் அனுப்புகிறவராக இருக்கிறார். யோவான் 3:16-17 படிப்போம். யோவான் 3:16-17 வசனங்கள். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஆமென் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. அது கடைசி வரி என்ன, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. நம்ம கேட்கவே இல்லை. வானவில்லை வைக்கணும்னு நோவாவோ அங்கே இருக்கிறவங்களோ யாருமே கேட்கல. தேவன் தான் வைத்தார். உடன்படிக்கை அவரே செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரே நமக்காக அனுப்பினார். நாம் எல்லாம் மீட்கப்படும்படிக்காய், உலகத்தில் இருந்து நாம் ரட்சிக்கப்படும்படிக்காய். ஆமென். உலகத்தின் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் ஹல்லேலூயா நாம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்காக அனுப்பினார். அடுத்தது, மனிதன் வானவில்லை மறைக்கவோ ஆமென் மாற்றவோ முடியாது. ஆமென். ஏன்னா மனுஷன் யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ சரித்திரங்களில் பல காரியங்களில் அவரை எப்படியாவது அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், இந்த மக்கள் யாரும் அவரை பின்பற்றக்கூடாதுன்னு அந்த நாள்லேருந்து முயற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமென். மத்தேயு 28:12-13 படிப்போம். மத்தேயு 28:12-13. மத்தேயு 28:12-13 வசனங்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். அன்னைக்கே உடனே ஆரம்பிச்சிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கே என்ன ஆயிடுச்சு, இவர் ஒன்றும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் அதை தான் நம்ம சொல்லணும் என்றபடியா அங்கேயே காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள், ஏன்னா இவர் இருக்கிற நாளில் நான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லியிருக்கிறார், இது எல்லாத்துக்கிட்டையும் போயிடக்கூடாது. ஆமென். இவரை களவா இந்த சீசர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள் என்றபடியாய். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்குறோம். வானவில்லை யாரும் மறைக்க முடியாது. ஆமென். மாற்றவும் முடியாது. எவ்வளவோ அவங்க முயற்சி, அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவத்தை அழிக்கும்படிக்காக எவ்வளவோ முயற்சிகள் நடந்து இன்ன வரைக்கும் முடியவே இல்லை. ஆமென். இன்றைக்கி என்ன ரீசெண்டாக நடந்தது என்ன, அமெரிக்க அதிபரோட கூட இருந்தவர் ஏன்னா கீர்க்கா, அவர் பேர் என்ன, அவர் போகிற இடம் 31 வயசு தான். ஆமென். 2 சின்ன குழந்தைங்க இருக்குது. ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவார். அதுவும் வாலிபர் மத்தியில் தான் அதிகம் பேசுவார். அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் வாலிபர் பையனுங்க, எல்லாம் காலேஜில் படிக்கிறவனுங்க 3000 பேருக்கு மேலே கிறிஸ்துவை தான் பேசுகிறார். அந்த நேரத்தில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆமென். இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆமென். ஆனால் ஒருவராலும் அதை முடியாது. வானவில்லை யாரையும் மறைக்கவே முடியாது.
ஹல்லேலூயா. அதை மாற்றவே முடியாது. சரித்திரமே கிபி கிமு அதனால் பிரிக்கப்பட்டு இருக்குது. ஆமேன். இல்லைன்னா கிறிஸ்து பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்துங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை என்றபடியாய். நம்ம தேசத்தில் கூட பெரிய ஒரு மியூசிக் இவர் என்ன சொல்கிறாரு, இயேசு உயிர்த்தெழுதல்னு இல்லை, அவர் உயிர்த்தெழவே இல்லைங்கிறார். தெரியுங்களா? ஆமேன். இன்னும் இத்தனைக்கு அவர் கிறிஸ்தவராக இருந்து மாறினவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் இப்படி. ஆமேன். இவர் சொல்கிறதுனால இது மறைஞ்சு போவதில்லை. ஆமேன். உலகம் முழுசும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வானவில்லை யாரும் மறைக்க முடியாது. ஆமேன். யாரும் மாற்றவும் முடியாது. ஹல்லேலூயா. அதேபோல் வானவில் எல்லாரும் பார்க்கும்படியானது. யோவான் 3:14-15 என்ன பண்ணுறோம்? படித்தோம், முன்னாடியே படித்தோம், திரும்ப படிப்போம். யோவான் 3:14-15. யோவான் 3:14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அவர் எல்லாரும் பார்க்கும்படியாக உயர்த்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானவில்ல உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஒருத்தர் தான், 2 பேர் தான் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்க்கும்படிக்காக, எல்லாரும் அவரை பார்த்து பிழைக்கும்படிக்காக. ஆமேன். அங்கே வசனம் அதுதான் சொல்லப்படுது. ஆமேன். சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஆமேன். அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைப்பார்கள். ஆமேன். பிரச்சனை என்ன? அவரை நோக்கி பார்க்காதபடி சாத்தான் என்ன பண்ணுது? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவங்களையும் நோக்கி பார்க்கும்படிக்கா செய்யுது. ஆமேன். அதோட தந்திரம் அதுதான். நம்ம நோக்கி பார்த்தா பிழைச்சிக்குவோம். இவன் கரெக்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்க்கக்கூடாது. ஆமேன். அவன் டைவர்ட் பண்ணணும். வேறு எதையாவது வேணால் காமிக்கும். ஆமேன். நீ அங்கே பாரு, இங்கே பாரு, இதை பாரு, இதை பார்த்தினா பிழைச்சிக்குவேன், இதை பார்த்தினா உனக்கு ஆசீர்வாதம் என்றபடியா அவனை திசை திருப்புகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற போது பிழைப்போம். ஆமேன். அவர் வானவில்லை போல எல்லாரும் பார்க்கும்படிக்காக அவர் உயர்த்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். எப்படி மேகத்தில் வானவில் இருக்கிறதோ அப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகத்திலிருந்து வருவார். ஆமென். அவரை குத்தினவர்களும் அவர்களை பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. 4வது, தேவன் வானவில்லை நோக்கி பார்த்து தன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அங்கே நோவாகிட்ட செய்த உடன்படிக்கை அதுதான். நான் இந்த பூமியை மீண்டுமாய் வெள்ளத்தினால தண்ணியினால் நான் அழிக்க மாட்டேன். இந்த வானவில் வருகிற போது அதை நோக்கி பார்த்து நான் அதை நிறுத்துவேங்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவேங்கிறார். இன்றைக்கி நாம் எல்லாம் தானே ரட்சிக்கப்படும்படிக்காய், நாம் விடுதலை ஆகும்படிக்காய், உலக அழிவிலிருந்து தப்பிக்கும்படிக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரித்த அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். உபாகமம் 4:31 படிப்போம். உபாகமம் 4:31 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். அவர் செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள் என்றபடியான காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் அந்த உடன்படிக்கையிலிருந்து மீற மாட்டார். ஆமென். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்மளையெல்லாம் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அதில் தான் 1 பேதுரு 3:21 நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற போது வசனம் என்ன சொல்லுது? நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறார். நல்ல மனதோடு தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை தான் நாம் ஞானஸ்நானம் எடுப்பது. ஆமென்.
நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றபடியாய். அதே நேரத்தில் தேவன் தாமே நம்மளை எல்லாம் இவர்கள் என் நேசகுமாரன் என்றபடியாக அந்த நிமிஷத்திலிருந்து நம்மளை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட அவர்தானே நாம் பாடுகளுக்குள்ளாக தேவனுடைய கோபாலக்கணைக்குள்ளாக நான் போகாதபடி 1 தெசலோனிக்கர் 5:9 பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:9. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். தேவன் நம்மளை நியமிச்சிருக்கிறது, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறது, தேவன் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது தேவனுடைய கோபத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளும்படிக்காக அல்ல. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும்படிக்காகவே தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். தேவன் அந்த உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். நம்ம அழிந்து போவதற்கல்ல. ஆமென். மனுஷன் வேணால் ஒரு உடன்படிக்கை பண்ணால் அவன் கைவிட்டுட்டு போகலாம், அல்ல மறந்து போகலாம், அல்லது என்னால் முடியலன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, நம்மளை எல்லாம் ரட்சிக்கும்படிக்காகவே. ஆமென். 5வது காரியம், வானவில்லானது வானத்தையும் பூமியும் தொடுவதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:5 பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எப்படி அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார்? ஆதியாகமம் 28:12 பாருங்க. ஆதியாகமம் 28:12. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். அந்த ஏணி யாரு? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியும் தொடுகிற அந்த ஏணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இவர் வழியாக தானே நாம் தேவனை சென்று அடைய முடியும், தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. வானத்தை பூமியும் தொடுவதாக எப்படி வானவில் இருக்கிறதோ அப்படியா இந்த ஏணியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வானத்தை பூமியும் தொடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் வழியாக நாம் ஜெபிக்கிற போது தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதே போல் 6வது காரியம், ஒருவரும் வானவில்லை முழுவதுமாக கண்டதில்லை. ஆமென். அது சர்க்கிள் நமக்கு இந்த இடத்துல தெரியுது, நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு அதோட முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமென். ஆனால் அது அந்த முடிவு அதோடு அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எப்படி நீங்கள் ஒரு கடற்கரையில் போய் கடலை பார்த்தீங்கன்னா அந்த முடிவு பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி தான் தெரியும். ஆமென். அந்த நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த கடல் தண்ணி அதோட முடிஞ்சிருது இல்லை, அதுக்கப்புறமும் இருக்குது. ஆமென். அதே போல் தான் அந்த வானவில், அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்ட புரிந்து கொண்டவன் ஒருவனும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை முழுவதுமாக ஒருத்தனும் அறிந்தவன் அல்ல. 1 ராஜாக்கள் 10:7 பார்ப்போம். 1 ராஜாக்கள் 10:7 சாலமோனை குறித்து அந்த சேபா ராஜஸ்திரி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. ஆமென். அந்த சேபா ராஜஸ்திரி என்ன சொல்கிறா சாலமோன் ராஜா கிட்ட, என்கிட்ட வந்து பலர் சொன்னாங்க இந்த அரண்மனை எப்படி இருக்கும், இந்த சாலமோனுடைய ராஜாங்கம் எப்படி இருக்கும் என்கிற காரியத்தெல்லாம் சொன்னாங்க. நான் அதை அப்போ நம்பலை, நான் ஆச்சரியப்பட்டேன் இப்படியெல்லாம் இருக்குமான்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவங்க சொன்னது, எனக்கிட்ட சொன்னது வந்து மிக மிக குறைவுங்கிறா. நான் இங்கே வந்து பார்க்க அதை விட அதிகமாக இருக்குங்கிறா. ஆமென். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இந்த பூமியில் ருசித்து பார்க்குறதோ அவரை கேள்விப்படுகிறதோ மிக மிக குறைவானது. ஆமென். எனக்கு திரும்ப ஞாபகம் வரல, முன்னாடி சிந்தனைக்கு ஒரு தடவை எழுதியிருந்தோம், அதை கூட இன்னைக்கு கண்களில் கண்ணீர் மழை இல்லாவிட்டால் ஆத்துமாவில் வானவில் தோன்றாது. அப்படி இல்லை. ஒரு
விசுவாசியை, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஒருவனை கொண்டு இந்த பூமியில் எவ்வளவு அதிகமாக அவர் செய்ய முடியும் என்பதை இந்த பூமி இன்னும் காணவில்லை. புரியுதா? தேவன் மேலே ஒருத்தன் எவ்வளவு விசுவாசம் வைக்கிறாங்கிறத கொண்டு, அவனை கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை பூமி இன்னும் முழுசாக பார்க்கல. அப்படின்னா என்ன? தேவன் மேலே எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த விசுவாசத்தை ஒருத்தன் வைக்கிற அதுக்கு ஆளே இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்கிறவனை கொண்டு தேவனால் எவ்வளவு செய்ய முடியுங்கிறத பூமி இன்னும் பார்க்கல. ஹல்லேலூயா. அப்போனா தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஆமென். அதை தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் அவரை முழுமையாக அறிஞ்சவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முழுமையாக அறிந்தவனோ ருசித்தவனோ ஒருவனும் இல்லை. ஆமென். அந்த வானவில்லை குறித்ததான காரியத்தை அதுதான் முழுசுமா அவனை வானவில்லை பார்த்தவங்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. 7வது காரியம், வானவில்லை ஒருவராலும் தொடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. வானத்தில் இருக்கிற அந்த வானவில்லை யாராவது போய் தொட முடியுமா? அல்லது அதை அழைச்சிட முடியுமா? ஆமென். எடுக்க முடியுமா? ஆமென். யோவான் 19:10-11 பாருங்கள். யோவான் 19:10-11. யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆமென். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்? பிலாத்து என்ன சொல்கிறான்? நான் நினச்சா நீ இப்போ எனக்கு முன்னாடி கோர்ட்டில் நிற்கிற, கூண்டில் முன்னாடி நிற்கிற, நான் நினச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும். ஆமென். உன்னை சிலுவையில் யாரையும் ஒப்பு கொடுக்கவும் முடியும். ஆமென். அப்படிங்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என் பிதா தாங்கிறார். ஹல்லேலூயா. என் பிதா உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா நீ என் மேலே அதிகாரம் பண்ணவே முடியாதுங்கிறார். இது எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்த்துருப்போம்? நம்ம இதை யோசித்து பார்க்க முடியுமா? நமக்கு எதிராக ஒருத்தன் கேஸு போடுறான், நமக்கு எதிராக ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான். ஆமென். அப்படிங்கிற போது தேவன் அனுமதிக்காமல் இவன் என் மேலே இந்த கேஸ் போட முடியாது அல்லது இந்த பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நான் யோசித்து பார்த்துருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்துக்கு. ஆமென். என் வாழ்க்கையில் நடக்கிறது அது வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தேவன் அனுமதிக்காமல் என் மேலே இந்த காரியம் வராது அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு இன்னொரு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் அதை மாற்ற முடியும். ஆமென். அப்போ இங்கே அதுதான் வேதம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய பிதா உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆமென். இல்லைன்னாக்க நீ ஒன்றும் என் மேலே அதிகாரம் செலுத்த முடியாதுங்கிறார். ஆமென். யோவான் 10:17-18 படிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ தெளிவாக இருக்காப்பா. என் உயிரை என்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென். அங்கே உயிர்னு வராது, ஜீவன் வரும். ஆமென். ஏன்னா ஜீவன் வேறு, உயிர் வேறு. உயிர் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது, ஜீவன் நித்தியத்துக்கும் இருக்கிறது. ஆமென். அப்போ அங்கே அவர் என்ன சொல்கிறார்? என் ஜீவனை என்னால் கொடுக்கவும் முடியும், நான் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும். வேறு ஒருத்தனும் என்கிட்ட பறிச்சுக்க முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. வேறு ஒருத்தரும் என்னுடைய ஜீவனை என்கிட்டேருந்து பறித்து கொள்ள முடியாது. இதை நீங்கள் புரிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆமென்.
உயிருங்கிறது இந்த உலகத்தோட முடிஞ்சு போகிறது. நான் கர்த்தருக்குள்ளே இருப்பேன்னா என் ஜீவனை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மளை எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தான் சொல்கிறேன். நம்ம உயிரை வேணால் எடுக்கலாம், என்னுடைய ஜீவனை இன்னொருத்த எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது நானே கொடுத்தாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை விட்டு கொடுத்தாதான். ஹல்லேலூயா. நான் அதை இழந்து போனாதான். ஆமென். அது என் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜீவனை யாருமே எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கொடுத்தா மட்டும்தான். ஆமென். ஒரு விதத்தில் யூதாசை குறித்து இதை தான் சொல்லுவாங்க, அவன் இதனால் ஏமாந்து போனான் என்றபடியாய். இது இந்த வார்த்தை இவர் சொன்னதுனால நம்ம காட்டி கொடுத்தாலும் இவர் உயிரை எவனும் எடுக்க முடியாதுன்னு யூதாஸ் நினச்சி தான் காட்டி கொடுத்தானா. ஆமென். தப்பாக நினச்சிட்டான் என்றபடியா. சும்மா வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது வேத வசனத்தில் இல்லை. ஆமென். ஆனால் காரியம் அதுவாக சொல்லப்படுகிறது. ஆமென். அதனால் அவருடைய ஜீவனை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். நானே அதை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் உயிரை நான் கொடுக்குறேன். ஆமென். என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்து பார்க்குறோம்? வானவில்லை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒருவராலும் தொடவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. ஆமென். அப்போ இதெல்லாம் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வானவில்லானது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:1. வெளிப்படுத்தின விசேஷம் 10:1. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. ஆமென். மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவேன் என்பதற்கு அடையாளமாக இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, மேகத்தின் மீது வருவார். அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. ஆமென். அவனுடைய முகம் சூரியனைப் போல இருந்தது. ஆமென். மல்கியாவில் சூரியன்னு சொல்லப்படுது. ஆமென். அவனுடைய கால்கள் எல்லாம் நான் அக்னி சம்பம் போல இருந்தது. ஏன்? வரப்போகிற நாளில் தேவன் கொடுக்க போகிற அந்த நியாய தீர்ப்பு. ஆமென். அவருடைய கால் அவர் இந்த பூமியில் திரும்பவுமா கால் எடுத்து வைக்கையில் ஒரு அக்னி சம்பமாக நியாயம் தீர்க்கிறவராக வருவார். ஆமென் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் அந்த வானவில்லை அடையாளமாக வைத்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு அடையாளமாக இருக்கிறார். தேவன் நம்மோடு செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடி அவர் நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கும்படியாய் நீ உயர்த்தப்பட்டவராக இருக்கிறபடியினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் மீட்படையும்படிக்காய் உமது இரத்தத்தை சிந்தினவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே நாங்கள் பிழைக்கும்படிக்காய் தேவனே நீர் உமது ஒரே குமாரனை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மீண்டுமாய் வர இருக்கிறபடியினாலே ஆண்டவரே அதற்காக உம்மை தோத்தரிக்கிறோம். அதற்கு முன்பாக தேவனே உமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அந்த நாளிலே பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.